வணக்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா மேங்கோ ரவா கேக். இப்போ மாம்பழ சீசனு. இதை இந்த மாதிரி வித்தியாசமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அருமையாக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்புவாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேக்கரியில் செய்கிறத விட சூப்பராக வீட்டில் செய்யலாம் நம்ம. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோடய சேனலில். பாருங்கள், இவ்வளோ அருமையான கேக் பாருங்கள். புதுசாக இந்த மாதிரி ரெசிபிகள்லாம் போட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்னா அன்போடு கேட்டுக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பர் சாஃப்டான கேக்கு. இந்த மாதிரி அப்படியே பேக்கரியில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப கெமிக்கல்லாம் சேர்க்காமல் நம்ம வீட்டில் அருமையாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக 1.25 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எந்த ரவைனாலும் நீங்கள் எடுத்துங்க. நான் உப்புமா ரவை தான், கொஞ்சம் மெலிசான ரவையாக தான் நான் எடுத்திருக்கேன். 1.25 கப்பு. இது 1.25 கப்பையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்ல மாவு மாதிரி பொடி பண்ணிடணும். இதில் மற்ற மைதாலாம் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் நல்லா பொடி பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஸ்கின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பூரா இந்த மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா இதை மிக்சியில் கொஞ்சம் திப்பியாக அரைச்சி கொண்டுட்டு வரணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திப்பியாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஸ்டேஜை அரைச்சி கொண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சீனி எடுத்திருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு 3/4 கப்பு. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் புளிக்காத தயிர், ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்மெல்லு வர்ற மாதிரி எந்த ஆயிலும் சேர்க்காதீங்க, அப்போ கேக் நல்லாவே இருக்காது. ஏதாவது சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கிரவுண்ட்நட் ஆயிலோ, ரீஃபைண்ட் ஆயிலோ, ஸ்மெல் இல்லாத ஆயிலாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் அடித்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா அப்படியே க்ரீம் மாதிரி ஆயிரும். அந்த எண்ணெயோடு சேர்ந்து தயிர், சுகர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்களா. இந்த டைமில் இந்த மேங்கோ பல்ப்பு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கே இருந்துச்சு. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா விஸ்கு வச்சு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அந்த தயிர், சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல அருமையான க்ரீம் மாதிரி வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல ரவை, அந்த ரவையை நல்லா பொடியாக பவுடர் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மிக்சரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 ஹவருக்காவது ஊற விட்டுறணுங்க. ரவை நல்லா சாஃப்டாக வரணும்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டிங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டு கேக் வரும். நம்ம இதை சீக்கிரமாக 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் விட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வரவே வராது. கேக்கு உடஞ்சி விழுந்துடும். நம்மளால் கட் பண்ண முடியாது. அது நடுவில் அதே மாதிரி கிராக்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் 1 மணி நேரத்துக்கு இதை இப்போ மூடி வச்சுருவேன். 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிரும். ஏன்னா ரவை நல்லா இந்த தயிர், எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நல்லா ஊறிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சர் பால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கப்பில் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் ஃபுல்லாக அந்த 2 டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக கேக்குக்கு மைதாலாம் செய்வோம்ல, அதை விட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ரொம்ப அது அந்த லெவலுக்கு நீ கொண்டு வந்துடாதீங்க, கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம இதில் எசன்ஸ் சேர்க்கணும். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு, நான் சேர்த்துருக்கேன். மேங்கோ எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சேருங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க, அதுவே போதும். இப்போ இதில் நான் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அதாவது 1.25 கப்பு நம்ம ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் பேக்கிங் பவுடர், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா இந்த மிக்சரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும். ஏன்னா இது ரியாக்ட் ஆகி கொஞ்சம் நல்லா மாவு பொங்கி வரும். அந்த வேகமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்க, முதல்ல இருந்ததுக்கு எப்படி ஃப்ளப்பியாக வந்துருச்சா.
இந்த மாவை வந்து இப்போ நான் ஒரு கேக் டின்னில் எண்ணெய் தடவி அதில் பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை முதவே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ண வேகத்துக்கு இந்த இதில் மாவை சேர்க்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் நான் கேக் டின்னில் எல்லா மாவையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா பபுள்ஸ் எல்லாம் இல்லாத லெவலுக்கு லெவல் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 தட்டுனீங்கன்னாக்கா அந்த உள்ளே இருக்க பபுள்ஸ் எல்லாம் வந்து போயிடும், ஏர் பபுள்ஸ் போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் டூட்டி பூட்டி உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துருங்க. நான் கொஞ்சம் டூட்டி புட்டி சேர்த்துருக்கேன் ரெட் கலருக்கு. இது வந்து பிளாக் கிரேப்ஸ், அதாவது கிஸ்மிஸ் பிளாக்கோட இருக்குல்ல கலரில், அது சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குன்னு. இது பாதாமை தண்ணியில் ஊற வச்சு மேலே இருக்க ஸ்கின்னை எடுத்துட்டு அதை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் சேர்த்த உடனே இப்போவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் ஓடிஜியில் வைக்கிறேன். மைக்ரோவேவாக இருந்தாலும் சரி, ஓடிஜியாக இருந்தாலும் சரி, ப்ரீஹீட் பண்ணுங்கள் 160 டிகிரியில் வச்சுட்டு 50 மினிட்ஸ் ஆகும் இந்த கேக்கு கரெக்டாக. அந்த 50 மினிட்ஸ் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இது குக்கர்லேயோ கடாயிலையோ செஞ்சிங்கன்னாக்கா லோ ஃப்ளேமில், இது மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வைங்க. 50 மினிட்ஸ் வச்சுட்டு இதை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குத்தி பார்த்தோம், அதில் ஒட்டலை. இப்போ அதனால் எடுத்து வந்து ரேக்கில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ டிமோல்ட் பண்ணுவோம். ஒரு ட்ரேயில் நான் இதை வந்து டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது லைட்டாக ஹீட் தான் இருக்குது, ஆனால் டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டிமோல்ட் பண்ணி இந்த பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வந்து அப்படியே ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பர் சாஃப்டில் இருக்குது. ஒரு கிராக் இருக்கா பார்த்தீங்களா? இது என்னால் ஊற வச்சிங்கனாக்கா மாவை நல்லா இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் கேக்கு கிடைக்கும். இதை நல்லா இப்போ ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வெட்டலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வெட்டி காமிச்சிட்டேன் முதவே. நான் பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அருமையான கேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.